வணக்கம். உங்களை நம்ம சேனல் செந்தமிழ் நாட்டு தமிழச்சிக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஃபினான்ஸ் சம்மந்தமான பல வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா கிரெடிட் கார்டு யூசேஜ். நிறைய வீட்டில் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அலறுவாங்க கிரெடிட் கார்டுனாலே. இந்த வீடியோவை எந்த ஹஸ்பண்டாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை முழுசும் நீங்களும் பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஒய்ஃப்க்கும் காட்டுங்க மறக்காமல். கிரெடிட் கார்டு யூசேஜ் அப்படிங்கிறது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்னால், கிரெடிட் கார்டு நமக்கு நிறையா கன்வீனியன்ஸும் ஆஃபர் பண்ணுது. ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம், செக்யூரிட்டி, நம்மளுக்கு ஒரு நல்ல கிரெடிட் ஹிஸ்ட்ரியும் கிடைக்கும். ஆனால் இந்த கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் கடனுக்குள்ளே மாட்டிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஹை இன்ட்ரெஸ்ட் வேறு இருக்குது. இதனால் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தலைக்கு மேலே. ஸோ அதனாலேயே நிறையா ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க கிரெடிட் கார்டை நோ. இந்த வீடியோவில் நம்ம எப்படி கிரெடிட் கார்டை வைஸாக யூஸ் பண்ணலாங்கிறத டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு உங்கள் கிரெடிட் கார்டுக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் கிரெடிட் கார்டில் நீங்கள் ஏதாவது பேலன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க இல்லையா, அது எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டே எவ்வளோனே தெரியாது. ஆனால் ஸ்வைப் பண்ணி ஒரு அமௌண்ட் மட்டும் கட்டுவாங்க. ஆனால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டிங்கன்னா தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உங்கள் கார்டுக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செகண்ட், செட் அ பட்ஜெட். நீங்கள் ஒரு பட்ஜெட் போடணும் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ்க்கு. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ காசு அப்படிங்கிறத சேர்த்து போடணும். இந்த பட்ஜெட் போடும்போது நீங்கள் கிரெடிட் கார்டுக்கும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட் போட்டிருப்பாங்க, ஆனால் அந்த கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணுறாங்களே அது பட்ஜெட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. அந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் ஸ்வைப் பண்ணுற அமௌண்ட்டும் உங்களோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும், உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். அதை தாண்டி போகக்கூடாது. அப்படி தாண்டி போனால் அவ்வளவுதான், கப்பல் மூழ்க வேண்டியது தான். பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தால் தான் உங்கள் லைஃப் ஓடும். நெக்ஸ்ட் ஒன், பே ஆன் டைம் அண்ட் இன் ஃபுல். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா கரெக்டாக பே பண்ணணும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் ஒவ்வொரு டேட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு எந்த டேட்டோ அந்த டேட்டுக்கு கரெக்டாக பே பண்ணிடுங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி விடலாம், இல்லாட்டி உங்கள் மொபைலே ரிமைண்டரும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்கள் கிரெடிட் கார்டு ஸ்கோரும் நல்லாயிருக்கும். சப்போஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இன்னும் அமௌண்ட் லிமிட் வர கூட கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக பே பண்ணிட்டீங்கன்னா. அண்ட் பே பண்ணும்போது ஃபுல் அமௌண்ட்டாக பே பண்ணணும். பார்ஷியல் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ கிரெடிட் கார்டு அமௌண்ட் கட்டினீங்கன்னா டைமுக்கு கட்டணும் அண்ட் அமௌண்ட் ஃபுல்லாகவும் கட்டி முடிக்கணும். நெக்ஸ்ட், அவாய்ட் டெப்ட் ட்ராப்ஸ். அதாவது நிறைய பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய கடனுக்குள்ளே போயிடுவாங்க. அதிலேருந்து எப்படி தப்பிக்கலான்னா, உங்களோட கிரெடிட் கார்டு லிமிட் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் லிமிட், அதில் 30% வரைக்கும் உள்ள அமௌண்ட்டை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மீதி உள்ள 70% நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் டெப்ட்குள்ளே போக மாட்டீங்க. சப்போஸ் நீங்கள் இதுக்கு மேலே 30%க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரீபேமெண்ட் பிளான் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த காசை எப்படி சீக்கிரம் கட்டி முடிக்கலாங்கிறத பாருங்கள். 30%க்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிமிட் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், மேக்ஸிமைஸ் ரிவார்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். கிரெடிட் கார்டில் உங்களுக்கு ரிவார்ட் ப்ரோக்ராம் இருக்குது தெரியலையா, அதை வச்சு நீங்கள் திங்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லாட்டி அமௌண்ட்டு கூட உங்கள் கார்ட்லேயே போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அந்த ரிவார்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவார்ட் கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காக நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இதுவும் இன்னொரு ட்ராப். சில ஆட்கள் இந்த கேட்டகரியில் இருப்பீங்க, ரிவார்டு கிடைக்குதுன்ட்டு நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இதுவும் ஒரு ட்ராப். ஸோ இதுலேயும் நீங்கள் வைஸாக யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது, சில இதிலலாம் போனீங்கன்னா பர்டிகுலர் பேங்க்கோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா கேஷ்பேக் தருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேல் போகிறப்போ வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ ஒரு மொபைல் கம்மி அப்படிங்கிற மாதிரிலாம் ஆஃபர்லாம் போடுறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மொபைல் ஃபோன் வாங்கும்போதோ இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் வாங்கும்போதோ இந்த பர்டிகுலர் கார்டுக்கு இவ்வளவு கம்மி அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நல்லா அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அமௌண்ட் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது.
எதில் எடுத்தாலும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நம்ம அதை யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து அது மாறுபடும். ஸோ நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஒய்ஃபுக்கு கொண்டு காமிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Don't forget to like, share and subscribe our channel.